வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. ஆரம்பிக்கலாம். மனதுக்கு குளிர்ச்சியா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளியை பாருங்க, நீங்களே பாருங்க. பார்த்துட்டீங்களா? இதுதான், இதற்கு பெயர் தான் சமத்துவ பொங்கலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொழப்பத்தை புழுத்த வழியலாம். அரசாங்கம் சமத்துவ பொங்கல் என்று அறிவித்து அதை கட்சியினர், யாரு, நம்ம திமுக தான், அந்த திமுக கும்பல் வந்து இதை சமத்துவ பொங்கல் என்று கொண்டாடுவதை இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்க்கலாம். இதை துணிச்சலாக ஒரு மேடையில் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி, இது என்ன மாதிரியான ஒரு கட்சி, இதில் இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்றத இதுக்கு மேலே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. திமுகனாலே இப்படித்தான், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றாலே அது மாநாட மாறுபாட கும்பல் தான் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதை ஏன் பொங்கல்ன்ற பேரில் பண்ணுறீங்க? கலாச்சாரத்தை சீரழிப்பது அப்படின்றத தொன்று தொட்டு கருணாநிதியும் கருணாநிதியுடைய அடிவருடிகளும் செய்து வருவது அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லிட்டே போகலாங்க. திமுக தலைவர் கருணாநிதிக்கு எத்தனை மனைவி, எத்தனை குழந்தைகள்? ஐயோ, அவ்வளவு பெரிய கொஸ்டின் எனக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா சொல்றோம். இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற இதே தருணத்துல சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னாக்க திரும்ப வந்து வெக்கமே இல்லாம, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஸ்டாலின் அங்க, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சாதித்து விட்டேன், அது மட்டுமல்லாமல் நான் பெருமைப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்னவென்றால் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ, அப்படியா விஷயம்? இந்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யார் அந்த மக்கள் அப்படின்னா, இந்த பறந்து விரிந்த கருணாநிதியுடைய இந்த ஆக்டோபஸ் குடும்பம். அளவுக்கு இவர்களுடைய சுரண்டல் இருந்திருக்கிறது. 75 ஆண்டு கால வரலாறுல இந்த அளவுக்கு சுரண்டலை தமிழகம் கண்டதே கிடையாது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.